லாவா என்னங்க எப்படியெல்லாம் பண்றாங்க? அக்னி 3ல பிரீமியம் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அதாவது 70,000 80,000 ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கிற மாதிரி வந்து டூவல் AMOLED டிஸ்ப்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் பேனல்ல ஒரு டிஸ்ப்ளே, இங்க கேமரா மாடியூல்ல ஒரு மினி ஸ்க்ரீனோட கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போ iPhone 16 Proல வந்து புதுசா ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு கொண்டு வந்தாங்களா, அதையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பட்ஜெட் விலையில. பாக்ஸும் செம்மையா இருக்கு. அக்னி 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணி இந்த சைட்ல ப்ரௌட்லி இந்தியன் ஃப்ரீ ஃபோன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஜுவல் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் அக்னி 3 இருக்குது. ஃப்ரீ ஃபோன் ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு இருக்குது QR கோடோட. இதை வந்து ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டிபியூ கேஸ் அதோட Type-C to Type-C கேபிள் பரவாயில்ல. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி Type-C கேபிளும் இருக்குது. 66 வாட் அடாப்டர், சிம் இஜெக்டர் டூல். லாவா அக்னி 3 தான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டூவல் டிஸ்பிளேயோட வருது. இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷாமியோடைய Mi 11 Ultra அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 75,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ஆனால் அதே மாதிரி டூவல் டிஸ்பிளே கம்மி விலையில் லாவா கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D கர்வ்டு AMOLED பேனல். இது கூடவே ரியர் சைடில் செகண்டரி டிஸ்பிளே மினி ஸ்க்ரீன் டிஸ்பிளே 1.74 இன்ச்சஸ்க்கு. இதுவும் 2D AMOLED பேனலோட வருது. இந்த மினி ஸ்க்ரீன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம ஃப்ளிப் ஃபோன்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணோடனே ஒரு அழகாக க்யூட்டாக அனிமேஷன் டாக் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு ஆப்பாக வரும். ஃபஸ்ட்டு கேமரா ஆப் இருக்குது. இந்த மினி ஸ்க்ரீனில் கேமரா எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலான்னு அவுட்டோர் வந்தால் கொஞ்சம் சத்தமாக இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மெயின் சென்சார்லேயே உங்களுக்கு மினி ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ மெயின் சென்சார் 50 மெகா பிக்சலில் எவ்வளோ குவாலிட்டி ரியர் சைடில் இருக்கோ அதே மாதிரி செல்ஃபி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃபோட்டோ, வீடியோ, போர்ட்ரேட் மோட் 3 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதோடு நீங்கள் வந்து ஃபோட்டோ கிளிக் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஆக்ஷன் பட்டன் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ கிளிக் ஆகிடும். வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே வந்து ஆக்ஷன் பட்டனை ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ உங்களுக்கு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. திரும்ப வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடும். இது எல்லாமே நீங்கள் ரியர் சைடில் இருக்கிற சென்சார் 50 மெகா பிக்சல் சோனி சென்சாரில் ஹை குவாலிட்டி வீடியோ பிக்சர்ஸ் நீங்கள் செல்ஃபியில் எடுக்கலாம். நீங்களே அவுட்புட் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டேபிளாக ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ வந்து ரொம்பவே ஃபங்க்ஷனலாக கொடுத்துருக்காங்க மினி ஸ்க்ரீன், எஸ்பெஷலி கேமரா பொறுத்த வரைக்கும். அதோட மியூசிக் பிளேயர் இங்கேருந்தே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டெப்ஸ் எவ்வளோ நடக்கிறீங்க அதையும் பார்த்துக்கலாம். ரெக்கார்டர் இருக்குது, ஸ்டாப் வாட்ச் இருக்குது, அலாரம் செட் பண்ணிக்கலாம், டைமர் இருக்குது. அதோட ஸ்வைப் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ அப்படிங்கிறத இதிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கால்ஸ் இங்கேருந்தே அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் ரிப்ளையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் டிஸ்பிளேவும் குறையே சொல்ல முடியாது. 6.78 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் 1.5K ரெசல்யூஷனோட AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. HDR10 சப்போர்ட் இருக்குது. 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்குது. அதோட பிரைட்டாகவும் இருக்குது. இன்டோர் அவுட்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி HDR குவாலிட்டியில் நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கலர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. டீப் பிளாக்ஸாக இருக்கட்டும், மற்ற கலர்ஸ் எல்லாம் வைப்ரண்ட் பஞ்சியாக கர்வ்டு பேனலில் ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி டிஸ்பிளே குவாலிட்டி ஃப்ரண்ட் பேனல்லையும் நல்லாவே இருக்குது. டிசைன் பொறுத்த வரைக்கும் டூவல் டிஸ்பிளே இல்லையா, அதனால ஒரு சாலிட் ஸ்டர்டி ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. இங்கே பேக் பேனல் உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனல். இது வந்து ஹெர்தர் கிளாஸ், இன்னொன்று பிரிஸ்டைன் கிளாஸ். எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு பர்பிள் ஃபினிஷில் ஸ்மூத்தாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எதுவுமே கேட்ச் பண்ணலை. கேமரா மாடியூல் சுற்றி ஒரு மெட்டல் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. இது ஸ்டர்டி ஸ்மார்ட் ஃபோன், அதனால கொஞ்சம் ஹெவியர் சைட் தான். 214 கிராம். ஏன்னா டூவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால. பட் கையில் வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு சாலிடாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸில் ஃபஸ்ட்டு மேலே உங்களுக்கு ஆக்ஷன் பட்டன் இருக்குது. இது கூடவே பவர் பட்டன் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே ஸ்பீக்கர் கிரில், Type-C போர்ட், மைக், சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது. மேலே டூவல் ஸ்பீக்கர் இல்லையா, அதனால செகண்டரி ஸ்பீக்கர் மேலே இருக்குது. அதோட செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே சிம் ஸ்லாட் டூவல் சிம். இந்த ஆக்ஷன் பட்டன் டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு கேமராக்கு ஒர்க் ஆகும். ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கலாம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதை தவிரையும் இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் கிளிக்கு என்ன வேணும், டபுள் கிளிக்கு என்ன வேணும், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன வேணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்டிங் இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும், இல்லை உங்களுக்கு டார்ச் ஆன் ஆகணும், எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்க்கும் புது சிப்புங்க MediaTek Dimensity 7300x. இதுவும் 4 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப் தான். வித்தியாசம் என்ன, அதாவது MediaTek Dimensity 7300க்கும் இந்த 7300Xக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ரெண்டுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் பெர்ஃபார்மன்ஸ் தான்.
தியரட்டிக்கலாக பார்த்தா வந்து உங்களுக்கு ஹைப்பர் இன்ஜின் டெக்னாலஜி தான் ஒரு 20% வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கிற மாதிரி இதை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து டூவல் டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணும். நார்மல் MediaTek Dimensity 7300 உங்களுக்கு டூவல் டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணாது. இந்த 7300X வந்து டூவல் டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணும். மற்றபடி உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே அந்துத்து ஸ்கோருமே 6,78,000 இருக்குது. ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடுமே நல்லா கொடுத்துருக்காங்க, காம்ப்ரமைஸ் பண்ணலை. LPDDR5 RAM UFS 3.1 ஸ்டோரேஜோட வருது. நார்மல் யூசேஜுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அனிமேஷன்ஸும் நல்லா இருக்குது, குவிக்காகவும் இருக்குது. ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே. அதோட கேம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக BGMI டவுன்லோட் பண்ண 90 FPS சப்போர்ட் இல்லை, உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இருக்குது. கேம் பிளே ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது, ஃப்ரேம் ட்ராப்ஸ் இல்லை. 60 FPSல நீங்கள் ஸ்டேபிளாக கேம் விளையாட முடியும். தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுமே நல்லாயிருக்கு. ஏன்னா பொதுவாக MediaTek Dimensity அப்படின்னு சொல்லும்போதே கொஞ்சம் ஹீட் ஆகும். பட் இங்கே வந்து உங்களுக்கு 9 லேயர் லிக்விட் கூலிங் சேம்பர் இருக்கிறதுனால வந்து அந்த அளவுக்கு ஹீட் ஆகலை. ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கேமரா ரியர் சைட் ட்ரிபிள் சென்சார், 50 மெகா பிக்சலுக்கு சோனி சென்சார், OIS சப்போர்ட்டோட வருது. இது கூடவே 8 மெகா பிக்சலுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ், 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல். கேமரா ஃபீச்சர்ஸில் டூவல் வியூ வீடியோ இருக்குது, டாக்குமெண்ட் கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், இன்டெலிஜென்ட் ஸ்கேனிங் அதுவும் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நாங்கள் மத்தியானம் 3 மணிக்கு எடுத்தாலுமே பயங்கர மழை, அதனால் ரொம்ப இருட்டாக இருந்தது. அந்த மாதிரி கண்டிஷனில் எடுத்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் தான், ரொம்ப பிரைட் லைட்டில் எடுக்கல. இருந்தாலுமே வந்து உங்களுக்கு 1Xல எடுக்கும்போது டீட்டெயில்ஸ் நல்லா இருந்தது, கலர்ஸ் நல்லா இருக்குது. சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோன் கூட சட்டிலாகவே இருக்குது. அதே நீங்கள் 3Xல கிளிக் பண்ணும்போது சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோன் எல்லாம் வந்து வார்ம் கலர், அதாவது சேச்சுரேட் பண்ணி வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி காட்டுது. ஸோ 1Xல எடுக்கும்போது உங்களுக்கு நேச்சுரல் சைடில் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. 3Xல எடுக்கிறத விட போர்ட்ரேட் ஷாட்ஸில் HD டிடெக்ஷன்லாம் பண்ணிடுது, டீட்டெயில்ஸ் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். வைட் ஆங்கிள்லையும் கலர்ஸ் நல்லா இருக்குது, ஜூம் பண்ணி பார்த்தாலும் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் நல்லாவே கேப்சர் பண்ணுது. நைட் ஷாட்ஸ் வந்து நைட் மோட் எனேபிள் பண்ணி தான் எடுத்தேன். இருந்தாலுமே வந்து அங்கங்கே லைட் இருக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு பிக்சர் நல்லாவே கேப்சர் பண்ணுது. இதையும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. செல்ஃபியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி சப்ஜெக்ட் ஸ்கின் டோன்லாம் ஸ்மூத்தன் பண்ணி காட்டினாலுமே டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு இது பிடிக்கும். நார்மல் ஷாட்டுமே நல்லா எடுக்குது. போர்ட்ரேட் ஷாட்ஸ்லையுமே செல்ஃபியில் எட்ஜ் டிடெக்ஷன் நல்லாவே இருக்குது. அதே செல்ஃபி வந்து மினி ஸ்க்ரீனில் இருக்க கேமராவில் எடுத்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. கிறிஸ்பாக உங்களால் பிக்சர்ஸ் கேப்சர் பண்ணுது. ஏன்னா 50 மெகா பிக்சல் சோனி சென்சாரில் உங்களுக்கு செல்ஃபிஸ் எடுக்கும்போது நல்லாவே இருக்குது. வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரியர் சைடில் 4K சப்போர்ட் இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல் HD சப்போர்ட். டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. கலர்ஸ் ரொம்பவே அழகாக கேப்சர் பண்ணியிருக்கீங்க. லைட் பெருசாக இல்லை, மழை அதிகமாக இருக்குது. இருந்தாலுமே பாருங்கள், வீடியோ நேரில் எப்படி நான் பார்க்குறேனோ அதே மாதிரி கேப்சர் பண்ணியிருக்கு. பூவுடைய கலர், இலையுடைய கலர்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்டெபிலைசேஷன் ஓகேன்னு சொல்லுவேன், கொஞ்சம் உங்களுக்கு வாபிள் ஆகுது 4Kல. அதே 1080ல் எடுத்திங்கன்னா ஓகே. ஆடியோ குவாலிட்டிலையும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. டுவல் ஸ்பீக்கர்ஸ், அதுவும் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. டால்பி அட்மோஸை செட்டிங்ஸில் போய் நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். படம் பார்க்குறீங்கன்னா, மூவிஸ், அதுக்கப்புறம் கேம் விளையாடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் Android 14, அதோட ஒரு க்ளீன் UI இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொடுத்தது வந்து கண்டிப்பாக மற்ற பிராண்ட்ஸ் லாவாவை பார்த்து கற்றுக்கணும். எஸ், எந்த தேவையில்லாத ஆப்ஸ், ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ தாராளமாக உங்கள் பசங்களுக்கு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாங்கி தரலாம். ஏன்னா ஒரு க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸோடு கொடுத்துருக்காங்க லாவா. நெட்வொர்க் அப்படின்னு சொல்லும்போது கால் குவாலிட்டி, ஜியோ சிம் கார்டு தான் யூஸ் பண்ணேன். கால் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. கால் ரெக்கார்டிங் கூகுள் டயலர், அதனால் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகும். 5G பொறுத்த வரைக்கும் 14 5G பேண்ட், N77 N78 இருக்குது. 4G யூஸ் பண்ணுறீங்கன்னா 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லேசாக தண்ணி பட்டா எதுவுமே ஆகாது. பயோமெட்ரிக்ஸ், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், குவிக்காக அன்லாக் ஆகுது. அனிமேஷன் கூட நல்லா இருக்கு. பேட்டரி 5000 mAh, கூடவே 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 to 50 மினிட்ஸில் உங்களுக்கு 100% ரீச் ஆகிடும். பேட்டரி ஆப்டிமைசேஷன் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்கு. ஸோ லாவா AGNI 3 இந்த ஃபீச்சர்ஸோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸ், அதாவது டூவல் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் கீ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, மற்ற எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. MediaTek Dimensity 7300x, இது கூடவே கேமராவில் சோனி சென்சாரில் உங்களுக்கு நல்லாவே பிக்சர்ஸ் கிளிக் பண்ண முடியுது. ஆடியோவும் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட வருது. அதோட ஃப்ரீ ஹோம் சர்வீஸ், ரீப்ளேஸ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லும்போது ப்ரௌட்லி இந்தியன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் லாவா AGNI 3 இருக்குது.